தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் எப்பொழுதும் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து தினமும் சிறு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். எங்களை அழைத்த தெய்வம், அவரை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் புத்தியையும் தருகிற ஆவியானவரை அவர் வேண்டிக் கொள்வதாக சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது ஞானத்தையும் தெளிவையும் புத்தியையும் தருகிறார். எதற்கு? எங்களை அழைத்த அந்த தெய்வத்தை இன்னும் இன்னும் இன்னுமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவர் வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், வாழ்ந்து தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும், போய் சேர வேண்டும். இதற்காகத்தான் ஞானம் தருகிறார், புத்தி தருகிறார், தெளிவு தருகிறாரு, அபிஷேகங்கள் தருகிறாரு. ஆனா அவர் தருகிற ஞானத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அநேகர் உண்டு. விசுவாசிகளும் சரி, ஊழியர்களும் சரி, இந்த நாட்கள்ல அநேகரை காண முடியும். அப்படியாக நாங்க இல்லாதபடி, நாங்க சரியாக அந்த ஞானத்தை, தெளிவை, புத்தியை வைத்து தெய்வத்தை இன்னும் 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 தினமும் அறிய, தேட, தியானிக்க, அவருக்குள்ள உணர்வடைய, வாழ எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.